இரும்பு மற்றும் தாமிரம் 2 சல்பேட் இடையேயான வினையின் விளைபொருட்கள் யாவை? இது ஒரு இடப்பெயர்ச்சி வினையாகும். இதில் அதிக வினைத்திறன் கொண்ட இரும்பு தாமிரத்தை அதன் கரைசலில் இருந்து இடப்பெயர்ச்சி செய்கிறது. இதன் விளைவாக இரும்பு 2 சல்பேட் மற்றும் திண்மத் தாமிரம் உருவாகின்றன. ஒரு இனம் அழிந்துவிட்டது என்று கருதப்பட்டால் அதன் தற்போதைய இருப்பு பற்றி இது என்ன குறிக்கிறது? ஒரு உயிரினத்தின் கடைசி உறுப்பினரும் இறந்துவிட்ட நிலையில் அந்த இனம் அழிந்துவிட்டது எக்ஸ்டிங்க்ட் என்று அறிவிக்கப்படுகிறது. டைனோசர்கள் மற்றும் டோடோ பறவைகள் இதற்குச் சிறந்த உதாரணங்களாகும். ஒரு மின்னூட்டம் பெற்ற பொருளை வெர்சோரியத்திற்கு வொர்சோரியம் அருகில் கொண்டு வந்தபோது அதன் காணக்கூடிய நடத்தை என்னவாக இருந்தது? வில்லியம் கில்பர்ட் கண்டுபிடித்த வெர்சோரியம் என்பது ஒரு மின்னூட்டம் பெற்ற பொருளை அருகில் கொண்டு வரும்போது அதை நோக்கி ஈர்க்கப்படும் தன்மையுடையது. நிலைமின் தூண்டல் காரணமாக மின்னூட்டம் இல்லாத வெர்சோரியத்தில் எதிர் மின்னூட்டம் தூண்டப்பட்டு ஈர்ப்பு விசை உருவாகிறது. முதல் தலைமுறை கணினிகளில் என்ன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது? முதல் தலைமுறை கணினிகளில் 1940 முதல் 1956 வரை மின்சுற்றுகளுக்காக வெற்றிடக் குழாய்கள் பயன்படுத்தப்பட்டன. இவை அதிக வெப்பத்தை வெளியிட்டன மற்றும் அளவில் மிகப்பெரியவை. 2 ஒருங்கிணைந்த சுற்றுகள் 3ஆம் தலைமுறையிலும் நுண்செயலிகள் 4ஆம் தலைமுறையிலும் திருதடயங்கள் 2ஆம் தலைமுறையிலும் பயன்படுத்தப்பட்டன. இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில் பரிமாற்றம் செய்யப்படும் அயனிகளின் மின்னூட்டங்களுக்கு என்ன ஆகிறது? இரட்டை இடப்பெயர்ச்சி வினையில் இரு சேர்மங்களில் உள்ள அயனிகள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொள்கின்றன, ஆனால் அவற்றின் மின்சுமை மாறுவதில்லை. வினையின் முடிவில் அயனிகளின் மின்னூட்டங்கள் தொடக்கத்தில் இருந்தவாறே நிலையாக இருக்கும். ஊசிக்குழாய் சோதனையில் நீர் மற்றும் காற்றுடன் வேறு எந்த பொருள் பயன்படுத்தப்பட்டது? பருப்பொருட்களின் அழுத்த பண்பை விளக்க ஊசிக்குழாய் சோதனையில் காற்று, வாயு, நீர், திரவம் மற்றும் சுண்ணக்கட்டித் தூள், திடம் ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன. வாயுக்கள் எளிதில் அமுக்கப்படும் என்பதையும் திடப்பொருட்கள் அமுக்கப்படாது என்பதையும் விளக்க இது உதவுகிறது. நிரந்தர காந்தங்களை உருவாக்க காந்த பொருட்களுக்கு எந்த பண்பு அனுமதிக்கிறது? நிரந்தர காந்தங்கள் அதிக காந்த தக்கவைப்பு திறன் ரிட்டென்டிவிட்டி கொண்ட பொருட்களால் உருவாக்கப்படுகின்றன. இவை வெளிப்புற காந்த புலம் நீக்கப்பட்ட பிறகும் தங்களின் காந்த பண்பை தக்கவைத்துக் கொள்ளும் இயல்புடையவை. தொலைநோக்கியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் ஒரு நன்மை என்ன? தொலைநோக்கி தொலைவில் உள்ள விண்வெளி பொருட்களை பெரிதாக்கி காட்டுவதன் மூலம் அவற்றின் விரிவான அமைப்பை காண உதவுகிறது. இது ஒளியை சேகரிக்கும் திறனை பெற்றுள்ளதால் மங்கலான விண்மீன்களையும் தெளிவாக காட்டுகிறது. காற்று ஆற்றலுக்கு பொருந்தும் பண்பு எது? காற்று ஆற்றல் என்பது இயற்கையில் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடிய ஒரு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலமாகும். இது சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத ஒரு தூய்மையான எரிசக்தி ஆகும். எதை அதிகரிப்பதில் பாக்டீரியாவின் பங்கு பற்றி உரை குறிப்பிடுகிறது? ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண்ணின் வளத்தை அதிகரிக்கின்றன. இது தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கி விவசாயத்திற்கு பெரிதும் உதவுகிறது. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.